ரம்ஜான் விடுமுறை தினமான இன்று சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமானவர்கள் திரண்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்கள் என்ன? ரம்ஜானை முன்னிட்டு இன்று அரசு விடுமுறை வழங்கப்பட்டதன் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் சென்னை மெரினா கடற்கரையில் மாலை வேளையில் குவிந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே சனி ஞாயிறு என்று கடந்த 2 நாட்களாக மெரினா கடற்கரைக்கு மாலை நேரத்தில் வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. சென்னையை பொறுத்தவரை கோடை வெயிலின் தாக்கம் கடந்த 15 நாட்களாகவே தென்பட தொடங்கிவிட்ட நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் மாலை நேரத்தில் ஏராளமானோர் மெரினா கடற்கரைக்கு வருகின்றார்கள். இன்று ரம்ஜானை முன்னிட்டு பல்வேறு நிறுவனங்களும் விடுமுறை வழங்கியிருந்ததன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் பலரும் தற்போது மெரினா கடற்கரையில் குவிந்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானோர் சென்னை மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம், நொச்சிப்பாக்கம் உள்ளிட்ட அந்த கடற்கரை பகுதிகளில் குவிந்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் ஏராளமாக கடற்கரையை நோக்கி வருகை தந்த வண்ணமாக இருப்பதால் காவல்துறையினரும் வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக அந்த மெரினா கடற்கரைக்கு உட்பட்ட 3 காவல் நிலையத்தினுடைய காவலர்கள் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மாலை நேரம் 4 மணி முதலே தொடர்ந்து ஏராளமானோர் மெரினா கடற்கரையை நோக்கி வருகை தந்த வண்ணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மெரினா கடற்கரை தொடங்கி பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமாக கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் தூரத்திற்கு விடுமுறை நாட்களுக்கான அந்த அதிக அளவிலான கூட்டம் தென்படுகின்றது. தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அலைகள் அருகே செல்லாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. என்றாலும் கடலில் பல இளைஞர்கள் நீராடியும் செல்ஃபி எடுத்தும் கூட்டமாக மெரினா கடற்கரை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.